மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கைவினை களஞ்சியம் பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் ஜுகல் 5 மவுண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் ஒர்க்லேருந்து வரேன். இன்றைக்கி நம்ம தேவையில்லாத இந்த கொட்டாங்குச்சி பொருட்களை வச்சு எப்படி ஒரு பயனுள்ள பொருட்களாக மாற்றலாம் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப் கரண்டி, அதாவது சாம்பார் கரண்டியில் சூப் கரண்டி எப்படி செய்யலான்றதை நம்ம வீட்டிலேருந்து எப்படி செய்யலாம், ஈஸியான வீட்டில் கிடைக்கிற பொருளை வச்சு செய்யலாம் எப்படி நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்த்துருவோம். மூங்கில் கட்டை. யூஸ்வலாக நீங்கள் இந்த துணிக்கடையெல்லாம் போனீங்கன்னா அந்த கட்டை போய் தருவாங்க இல்லையா, இப்போ தரத்து இல்லை, இதுக்கு முன்னாடி தந்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாச்சும் மூங்கில் கட்டை இருந்தாலோ அந்த மாதிரி மூங்கில் கட்டை, ஏதாவது ஒரு மூங்கில் கட்டை எடுத்துக்கோங்க. மூங்கில் கட்டை பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருந்தால் போதும். உங்களுக்கு இந்த மாதிரி வெயிட் கம்மியாக இருக்கிறதா இருந்தாலோ இல்லை உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதா இருந்தாலோ ஏதோ ஒரு மூங்கில் கட்டை எடுத்துக்கலாம். மூங்கில் கட்டை ஒன்று தேவையான ஒன்று. அடுத்தது தேங்காய் ஓடு தான். தேங்காய் ஓடு இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இருந்த ஓடை இந்த டாப்பில் இது மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். மேல் பகுதி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கரண்டிக்கு எவ்வளோ நீங்கள் தேவையோ அந்தளவு நீங்கள் பார்த்து வரைஞ்சி அதை நீங்கள் ஆஷா பிளேட் வச்சு கட் பண்ணால் போதும். அந்த தேங்காய் ஓடு வெட்டி வச்ச தேங்காய் ஓடு. அது ஒட்டுறதுக்கு தேவையான கம், இது பேர் ஃப்ளெக்ஸ் குயிக். இந்த கம் வச்சு ஒட்டிக்கலாம். நீங்கள் இந்த கம் வச்சு ஒட்டினா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக வலிமையாக பிடிச்சிக்கும். ஃப்ளெக்ஸ் குயிக். ஓகே, வாங்க எப்படி செய்கிறது நம்ம பார்த்துடலாம். இப்போ ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இது ஒரு கரண்டிக்கான அமைப்புக்காக நான் செஞ்சு வச்சுருக்கேன். எனக்கு இந்த அளவு போதும். நீங்கள் எவ்வளோ கழுவி குழியாக இருக்கோ அந்தளவு கூட வச்சுக்கலாம். இதில் கூட நீங்கள் சூப் கரண்டி செய்யலாம். இப்போ இந்த கட்டையை வெட்டிக்கிறேன். அதாவது இந்த நுனியில் நம்ம ஆஷா பிளேட் வச்சு கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு இல்லை 1/2 இன்ச்சுக்கு வெட்டினாலே போதும். இது நான் முன்கூட்டி கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன். உங்களுக்காக நான் எப்படி வெட்டணும்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். ஆஷா பிளேட் இந்த மாதிரி தான் நுனியில் வச்சு நீங்கள் பிடிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வெட்டுறதுக்கு இலகுவாக இருக்கும். ஒரு மெலிசான கோடு அளவு போட்டால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு அந்த கேப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். நான் கொஞ்சம் ஏற்படுத்திக்கிறேன். மெலிசாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கேப் ஏற்படுத்திக்கிறேன். ரொம்ப அழுத்தி வெட்ட தேவையில்லை. நீங்கள் அழுத்த கம்மியாக கொடுத்தாலே உங்களுக்கு அந்த கோடு வந்துடும். இப்போ வெட்டதுக்கப்புறம் ஒரு சில இந்த சின்ன சின்ன சிரால்கள் இருக்கும். அதை நீங்கள் பிளேடு வச்சு இந்த மாதிரி பார்த்து கவனமாக வெட்டுங்க. இந்த மாதிரி அப்பப்போ தேவையில்லாத பொருட்கள்லாம் கிடைக்கும் போது நீங்கள் சேகரித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு என்ன பொருள் தேவை நீங்கள் அந்த நேரத்தில் தேடும் போது கிடைக்கும். இல்லைன்னா தேடும் போது கிடைக்காது. எங்கேயாவது குப்பையில் உங்கள் வீட்டில் தூக்கி போட்டுருவாங்க. இந்த மாதிரி கிடைக்கிற பொருளை வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த நான் ஆல்ரெடி சீவி வச்சது, முன்கூட்டியே நான் பண்ணது, இது இப்போ பண்ணது. இந்த மாதிரி எவ்வளோ அகலம் தேவை நீங்கள் அந்தளவுக்கு வெட்டிக்கலாம். வெட்டிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த நுனி பகுதி இருக்கு இல்லையா, இதில் இப்படி அழுத்த கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். இந்தளவு ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். அப்போ நீங்கள் அது சூப் கரண்டி மாதிரி ரெடி பண்ணலாம். இருந்தாலும் இது இன்னும் கொஞ்சம் வலிமையாக இருக்கணுன்றதுக்காக நம்ம அந்த பசையை போட்டு ஒட்ட போகிறோம். அதே மாதிரி சூப் செய்யும்போது, சூப் எடுக்கும்போதோ அந்த பசை வந்துடாதான்னு நீங்கள் கேட்பீங்க. சூட்டில் அது வராது. ஏன்னா நம்ம அந்த பசையை போட்டு அது மேலே இந்த தேங்காய் ஓடோட தூளை போட்டு நம்ம இன்னும் நல்லா வலிமையாக ஒட்டுவோம். அப்படி ஒட்டும் போது என்ன ஆகும்னா அந்த பசை வராது. ஏன்னா அந்த பசை அந்த தேங்காய் ஓட்டு தூள் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இருக்கும். அந்த தேங்காய் ஓட்டு அந்த பசை மேலே இருக்கும். அப்போ உங்களுக்கு அந்த கம்மும் வராது, ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் சாப்பிட்ற குழம்புலாம் கலராக இருக்கும். ரொம்ப அழுத்தாதீங்க. மேலே ஓட்டு ஒரு சொட்டு விட்டாலே இது ஒட்டிக்கும். இந்த நுனி பகுதி இருக்குல்ல, இங்கே போடுங்க. ஏன்னா இங்கே தான் நம்ம இந்த தேங்காய் ஓட்டை ஒட்ட போகிறோம். அதே மாதிரி இந்த போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த பசை வெளியே வந்துடும். போட்டு இந்த மாதிரி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அழுத்தி பிடிச்சிக்கோங்க. இப்போது நல்லாவே ஒட்டிக்கிச்சு. இப்போது இதை நம்ம எப்படி கிரைண்டிங் போடுறது பார்ப்போம். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், உப்பு ஷீட் வச்சு இந்த ஒட்டினதெல்லாம் நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம். அப்படி இல்லைனா பிளேடு வச்சு எடுத்தாலும் வந்துடும். உங்கள் கிட்டே எது இருக்கோ அதை வச்சு நீங்கள் சரி செய்ய பாருங்கள். இப்போ மேலும் இது வலிமையாக்கிறதுக்கு இருந்தாலும் ஒரு சில இடுக்கில் இந்த சின்னது விரிசல்லாம் இருக்கும் உங்களுக்கு. அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், திரும்ப பசையை போட்டு அது மேலே இந்த தேங்காய் ஓட்டோட தூளை நம்ம போட போகிறோம். அதாவது இந்த கோடு தெரியுது, இந்த கோட்டு பகுதியை மேலே அங்கே, அதுக்கப்புறம் இந்த நுனி பகுதியில் நம்ம பசையை போட்டு திரும்ப அந்த தேங்காய் ஓட்டோட தூளை போட்டு நிரப்ப போகிறோம். எதுக்குன்னா ஒட்டினது தெரியக்கூடாது. ப்ளஸ் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு பொருட்கள். இந்த மாதிரி தேங்காய் ஓடு போட்டுட்டு ஆஷா பிளேடு இல்லை கூர்மையான பொருள், இந்த மாதிரி தட்டையான பொருளை வச்சு அழுத்தி கொடுங்க. ஏன்னா உங்கள் விரலில் பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் விரலில் அந்த பசை ஒட்ட வாய்ப்பு இருக்குது. இந்த ஆஷா பிளேடை வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்து நல்லா டைட்டாக ஒட்டிக்கிறோம். திரும்ப கீழே இருக்க தூளியே வச்சு ஒட்டுங்க. அதே மாதிரி இப்போ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு அந்த துவாரங்கள் கேப், சின்ன சின்ன துவாரங்களாக இருக்கும், அங்கெல்லாம் இதை போட்டு நீங்கள் அடைச்சிக்கலாம். ஒரு சிலர் இந்த மாதிரி கம் ஊற்றிடுவோம்.
நீங்கள் பார்த்து விரலில் போடாமல் பயன்படுத்துங்க. இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த சின்ன சின்ன துவாரங்கள் கேப் எல்லாம் இருக்கும் அந்த இடத்துல ஒரு சொட்டாக விட்டு இந்த பொடியை மேலே தூவிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே பிடிச்சிக்கும். மறுபடியும் அதில் இந்த பசையை ஊற்றுங்க. நிறைய ஊற்றாதீங்க, சொட்டு சொட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. இந்த தேங்காய் ஓட்டோட ஒரு சில சமயம் புகை வரும். இதை நீங்கள் துணியில் பட்டுச்சு இல்லை துணியில் பட்டால் கூட உங்களுக்கு துணி உருக வாய்ப்பு இருக்குது. அதனால் துணியில் படாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா தேங்காய் ஓட்டோட தூள்லே இந்த மாதிரி இதாகுதுன்னா துணியில் பட்டால் இப்போ என்ன ஆகும்னு பார்த்துக்கோங்க. அதனால் உங்களோட நீங்கள் நல்ல துணி ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் படாமல் பார்த்துக்கோங்க. உங்கள் சட்டையிலையோ இல்லை ஆடையிலையோ படாமல் பார்த்துக்கோங்க. அதனால தான் இப்போ பண்ணும்போது கூட நான் சட்டையெல்லாம் படாமல் கொஞ்சம் தள்ளி வச்சே பண்ணுறேன். இந்த மாதிரி தூவிட்டு வச்சுருங்க. ஒரு சில நேரம் வந்து நீங்கள் கை வச்சிங்கன்னா சுட வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா கையில் ஒட்ட போதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் கையை எடுத்துடணும். ஏன்னா இந்த கம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான கம். இப்போ வந்து எப்படி கிரைண்டிங் பண்ணுறது பார்ப்போம். இந்த சொரசொரப்பாக இருக்க பகுதியை மட்டும் இந்த மாதிரி ஷீட் வச்சுட்டு கிரைண்டிங் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி வாட்டமாக இருக்கோ அந்த மாதிரி வாட்டமாக வச்சுட்டு நீங்கள் நல்லா அந்த உப்பு ஷீட் வச்சு நல்லா உள்ளேயோ வெளியே சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் அந்த பசையை போட்டிங்களோ தேங்காய் ஊட்டோட பொடியை போட்டிங்களோ அந்த இடத்துல வந்து நல்லா கிரைண்டிங் பண்ணுற அளவு தேய்ச்சிக்கோங்க. இப்போது நம்ம சூப் கரண்டி ரெடி ஆகிடுச்சு. இதை வச்சு நீங்கள் சூப் பண்ணலாம், இல்லை சாம்பார் குழம்பு எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். கரண்டியோட கைப்பிடிமே வந்து உங்களுக்கு அவ்வளோ வெயிட்டாக இருக்காது. உங்களுக்கு வந்து தூக்கத்துக்கு இலகுவாக தான் இருக்கும். நீங்கள் சாம்பார் எது வேணால் அள்ளிக்கலாம், இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் சொல்லித்தாங்க. அடுத்து உங்கள் சந்ததிகளுக்கும் சொல்லித்தாங்க. இந்த பொருள் ரொம்ப வந்து பயன்படும். உங்களோட அமௌண்ட்டுமே அதாவது காசுமே வந்து சேமிப்பீங்க. நீங்கள் நல்லா பயன்படக்கூடிய பொருள். முடிஞ்ச அளவுக்கு இயற்கையோடு இணைஞ்சு வாழுங்க. நன்றி, வணக்கம். இத்துடன் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜுகல். நன்றி.